போவோமா? எங்கம்மா அவன் புருஷன் வீட்டு வாடகை கொடுக்கணும் நினைப்பு இருக்கா இல்லையா? அவர் கண்டிப்பா வேலைக்கு போய் வாடகையை கொடுத்துருவாருமா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். நீங்க என்னைக்கு வேலைக்கு போக, நான் என்னைக்கு வீட்டு வாடகை வாங்க? ஏம்மா வாடகை 9 மாசம் ஆச்சு. ஒன்று வாடகை கொடுத்துட்டு குடியிருங்க, இல்லை அட்வான்ஸை கழிச்சிட்டு மீத காசை தரேன், வீட்டை காலி பண்ணுங்க. அம்மா இப்படி திடீர்னு வீட்டை காலி பண்ண சொன்னா நாங்க எங்கம்மா போவோம்? எங்கேயாவது போங்க, அதுக்கு நாங்க என்னம்மா பண்றது? வாடகை கொடுக்காம இருக்கீங்க, இது என்ன சாவடியா சத்திரமா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா, நாங்க கண்டிப்பா கொடுத்துருவோம்மா. ரெண்டுல ஒண்ணு பார்க்காம போக மாட்டேன். ஒண்ணு வாடகை 45,000 கொடுங்க, இல்ல 25,000 ரூபாய் கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ணுங்க. தள்ளுமா, ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சா தான் போவேன். மாமா ப்ளீஸ்மா. கிளிசு கிடையாது, தள்ளுமா. எல்லாரும் பாக்குறாங்கம்மா, ரொம்ப அசிங்கமா இருக்குமா, ப்ளீஸ்மா. நாங்க என்னம்மா பண்ண? அசிங்கமா இருந்தா முதல்ல வாடகை கொடு. குடியிருக்க மட்டும் தெரியும்ல, வாடகை கொடுக்க தெரியாதா? ஏய் எங்கடா இருக்க? வீட்டுக்குள்ள என்ன ஒளிஞ்சு இருக்கியாடா? ஐயோ இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே.